Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா, ரொம்ப ஈஸியும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடலை மாவு ஒரு கப் ஃபுல்லா ஆட் பண்றேன். ஒரு சிட்டிகை அளவு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய். இப்போ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி லூஸாக வர வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹோல்ஸ் இருக்க பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்ல இந்த மாவை ஊத்தி பூந்தி மாதிரி இப்படி பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஜீரா இப்ப செய்ய போறோம். அதுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது பாகு மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது, சக்கரை கரைஞ்சா போதும். இந்த பாகுல ஃப்ளேவரிங்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். இதுலயும் ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரால நம்ம பூந்தியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இந்த பாகை. இப்போ இது நல்லா கட்டிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்ல பொரிச்சு வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். வெது வெதுப்பான சூடு வந்தோடனே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். கையில எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சோன்னே எடுத்து இதை லட்டு மாதிரி உருண்டையாக்கிக்கோங்க. லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.